நிலச்சரிவு அது இல்லை. ஸோ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதிரப்பள்ளி பார்த்திங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் வரும். அந்த 80 கிலோமீட்டர் நெட்டு டவர் எதுவுமே எல்லாம் வழி அப்படி இருக்கும் தெரியுங்களா. அப்படியே தெரிஞ்சு தண்ணியில் அப்படி திருப்பிட்டு போகிறோம். லேப்டாப் வேணும் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது லேப்டாப் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நிலச்சரிவு அது இல்லை. ஸோ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு வால்பாறை போயிட்டே இருக்கிறோம். மழை பேஞ்சிட்டே இருக்குது கடைசி வரைக்கும். இந்த மாதிரி பெஞ்சனை இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதாவது இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாமே பேண்ட்டு கீண்ட்டு சொதம்லாம் எல்லாமே நடந்துருச்சு. மழை பேஞ்சிட்டே தான் இங்கே இருக்க. போகும்போது கடைசி ஒரு சின்ன கல்லாறு சோலார் டேம் ரெண்டு மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். தலைநாறு வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. மேப்பும் போட முடியாதுங்க. மேப் போகிறது பிரச்சனை இல்லை. மேப் போட்டால் மொபைல்ஸ் இருக்குது. மொபைல்ஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா வெளப்பில் ஆகி போகும். அதே மாதிரி வரும்போது அந்த பாலாஜி கோவில் இருந்துச்சு, அதை பார்க்கலாம்னு நினச்சேன். சரி வேண்டாம், இப்படியே போவோம். கேட்டு பார்ப்போம். வால்பாறை இப்படியா? வால்பாறை இங்கேருந்து 8 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. எப்படி இருக்கும் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுங்களாங்க. வீட்டுக்கு போய் ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டு நல்ல கறி இல்லை வீட்டுக்கு ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லி ஜம்முன்னு சாப்பிட்டோங்கன்னா பிசாவாக இருக்கும். ஏன்னா பசங்க நின்றுருக்குறாங்க தெரியல என்னவா இருக்கும். கேட்டு பார்ப்போம் வால்பாறை எப்படின்னு. ப்ரோ வால்பாறை எப்படி ப்ரோ? ஸோ வால்பாறை ஒரே ரோடு தாங்க, பிரச்சனை இல்லை. அவங்கள வழியும் மாறிட்டு வந்துட்டோமே நினச்சேன். ஸோ அவர் இதே ரோடு தான் அப்படின்னு சொன்னாருங்க. அப்படியே போவோம். அதே மாதிரி ஆகிட்டே மல்லிகை கடைக்கு போய்ட்டு மறுபடியும் ஒரு டேப்லாம் வாங்கணுங்க. நம்ம ஏன்னா மல்லிகை கடைக்கு போய்ட்டு இன்னொரு டேப் வாங்கிட்டு ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம். பரவாயில்லையே அந்த டேப்பெலாம் நிற்கிது. நான் கூட இங்கே நிற்காதரா அப்படி இப்படி நினச்சேன். உட்காந்து எல்லா இடத்துக்கும் டேப் அடிச்சு விட்டாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. மெயினாக எந்தெந்த இடத்துக்கு போதோ அந்தந்த இடத்துக்குலாம் ஃபுல்லாக டேப் அடிச்சு விட்டேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு வாட்டி தனித்தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, முடிய மாட்டேங்குது. அதனால அதை அப்படியே விட்டேன் நான். ஃபஸ்ட்டு இந்த கோப்ரோ பார்த்துக்கிட்டு இன்னொன்று எடுத்து வச்சேன். அது எந்த மாதிரினா நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் கேஸ் அதை எடுத்து வச்சேன். ஒருவேளை அவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ண எப்படி இருக்கும். ஸோ கேட்டு பார்ப்போம் அவங்ககிட்ட. எப்படி எதாவது போயிட்டுருக்கு. சின்ன கல்லாறு அதில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்பாங்க. அதிரப்பள்ளிக்கு முன்னாடி போகும்போது செக் போஸ்ட் இருக்குது. பட் அதிரப்பள்ளி ரோடு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. அதிரப்பள்ளி பார்த்திங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் வரும். அந்த 80 கிலோமீட்டர் நெட்டு டவர் எதுவுமே எல்லாம் வழி அப்படி இருக்கும் தெரியுங்களா. அப்படியே ஒவ்வொரு வழியும் அப்படி என்ஜாய் பண்ணலாம். யாராச்சும் வால்பாறை வரேன்னா கண்டிப்பாக அதிரப்பள்ளி 100% ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் போகாத காரணம்னா, ஸோ இந்த முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிரப்பள்ளி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரிட்ஜ் வேலை போயிட்டுருக்கு. அதனால் அதிரப்பள்ளி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று விசாரிச்சாங்க அதிரப்பள்ளி ரோடு க்ளோஸில் தான் இருக்குது. இல்லை நானும் கண்டிப்பாக அதிரப்பள்ளி போயிருப்பேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து யாராவது வரீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த பேக்கேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வந்துடுவீங்களா, வால்பாறைலேருந்து அதிரப்பள்ளி போயிருங்க. அதிரப்பள்ளியிலேருந்து ஸ்நேகிதரம் பீச் போயிருங்க. ஸ்நேகிதரம் பீச்சில் திருச்சூர் போயிட்டு அப்படி வந்து போய் பாருங்கள். ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. கிலோமீட்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுமே இருக்கும். ஆமாங்க, பட் கிலோமீட்டர் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் வழி செமையாக இருக்கும். இந்த ரைடை மட்டும் பண்ணி பாருங்கங்க, செம்ம ஒர்த்தாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க டிஃபிங். யாராச்சும் ஏடிஎம் எங்கே இருக்குன்னு கேட்டு முதல்ல ஏடிஎம்ல காசு எடுத்து வச்சுப்போம். ஒரு 500 ரூபா மட்டும் எடுத்து வச்சுப்போம். சொல்லிட்டு அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சின்ன கலர் போகிறோம். சின்ன கலர் வந்துட்டு வழிகேட்டு தாங்க போக போகிறோம். ஏன்னா மேப் எடுக்க முடியாது. நல்லா வந்துட்டு ஸோ வழிகேட்டு அப்படியே போகலாங்க. யாருமே இந்த இடத்துல அப்படியே மழை பெஞ்சு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வந்து இப்போது வந்து உதைக்குங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்ட் கூட மழை நிற்கல. வந்துட்டே இருக்குது, வதன்னு வந்துட்டே இருக்குது. என்ன பண்ணுவாங்க, வழிகேட்டு போனோம். இங்கே வால்பாறை வந்தாச்சா, அடுத்து இங்கே சின்ன கல்லா அந்த ரிவர் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேஸை பார்த்துருக்கலாம்ல. அங்கே ஒரு நிமிஷம் கேட்டு பார்ப்போம். ஆனால் சின்ன கல்லாறு எப்படின்னா போகிறது. ஸோ டைம் என்னாச்சுன்னா அவ்வளோதாங்க. ஸோ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஒரு 11 இருக்கும். அப்படியே சாப்பிட வந்தாச்சுங்க. ஸோ அப்போலேருந்து அதாவது நம்ம கோயம்புத்தூர் இப்போ வந்த வரைக்கும் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் மழை நின்ன மாதிரி இல்லை. அப்படியே ஹோட்டல் சாப்பிட வந்துட்டோம். ஸோ நம்ம பைக் எங்கே நின்றுருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா சின்ன கல்லாறு வியூ பாயிண்ட்டு. ஸோ அடுத்து எங்கே சின்ன கலர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 2-3 வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் ஸ்டே எடுக்கிற இடத்துக்கு அப்படியே நம்ம வீடை பார்த்து கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு எந்த ஐடியாவும் இல்லைங்க.
இதெல்லாம் ஆல்ரெடி இந்த கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் நம்ம vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே கடையில் சாப்பிட்ருக்கோம். சரின்னு சொல்லி இதே கடையில் சாப்பிட வந்துருக்கோம். இதில் உங்களுக்குலாம் என்ன எதாவது பார்த்து அப்படியே சாப்பிட்டு அப்படி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஹெல்டிஎஃப் எனக்கு தெரிஞ்ச ஆடு கேட்குது இல்லையான்னு கூட தெரியல. ஸோ நிறைய சம்பவம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் கோப்ரோ வந்துட்டு இது பண்ண முடியாது. முன்னாடி ஏதோ ஒரு கடை இருந்துச்சுன்னா போய் கோப்ரோ இருக்க எல்லாத்தையும் பிரிக்க போகிறவங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்ட்டிங்கன்னா மனசு மைண்டே சரியில்லை. கிட்டத்தட்ட அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அவுட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. என்ன வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. எடுத்தங்க எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. ஃபுட்டேஜ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. யோசிக்காத பார்த்துக்கலாம். ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பிரிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா இனிமேல் சுத்தமாக முடியலைங்க. மைண்டே சரியில்லை. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு எந்த ஃபுட்டேஜஸுமே இல்லை அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன். வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே தண்ணியில் அப்படியே திருப்பிட்டு போக வேண்டியதான். குளிக்க அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரையும் குளிச்சுட்டு இருந்தோம். தண்ணி இறங்குறக்கு அளவு இல்லையா இல்லை தெரிஞ்சு கீழே இறங்குறக்கு அளவு இல்லைன்னு நினைக்கிறேங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு இப்போ வந்து பேட்ரி மாற்றினேன். அப்புறம் இதாச்சுங்க பேட்ரி தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னும் சின்ன கலர் கேட்டு பார்ப்போம். சின்ன கலர் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஸோ சம்திங் சின்ன கலர் இருக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா கம்மியாக. இன்னும் சின்ன கலர் பார்த்தோன்னா நீர் வச்சு பார்த்தோன்னா ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குங்க. அதையும் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த 2-3 காட்சி முனைகள் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் தான் நினச்சேன். ஆனால் சுத்தமாக கண்டென்ட் இல்லைங்க. கண்டென்ட் இந்த கிட்டே போனால் இந்த வழியாக போனால் ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. அங்கே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ ரிட்டன் வந்துட வேண்டியதான். அங்கே எவ்வளோன்னு தெரியுங்களேங்க. அங்கேயும் கண்டிப்பாக 120 ரூபாட்ட வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதான் ஞாபகம் இருக்குது. இந்த சைடில் போனால் கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ கேட்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டைம் என்னாச்சுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 1-3 டாச்சு. இன்ன வரைக்கும் இங்கே உட்காந்து கோப்ரோவோட குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். என்னடா ஆச்சுன்னா அந்த கோப்ரோ மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டேப் ஒட்டி இருந்தேன்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த டேப்புக்குள்ளே போன தண்ணி வெளியே போகாமல் கோப்ரோக்குள்ளே போய் கோப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு. எனக்கும் அள்ளு விட்டுருச்சு. அவ்வளோதாண்டா ஒரு செகண்ட் 33,000 போச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், அந்த சைலன்சர் இருக்குல்ல கோப்ரோவை கழட்டி சைலன்சர் வச்சு 2 முறுக்கி பேட்டரி தட்டி போட்டேன். அதுக்கப்புறம் 2-3 வாட்டுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கேமரா ஹேங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் உசுரே வருது. அதே மாதிரி நிறைய ரீசனுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இப்போலாம் வந்துட்டு நம்ம தாராளமாக நிறைய ஆங்கிள் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாவ், அந்த லைட்டாக மழை வரும்போது உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் ஆங்கிள் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போதைக்கு எந்த ஆங்கிளுமே காட்ட முடியாதுங்க. எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன ஆகி போச்சுன்னா இந்த கோப்ரோ என்னாச்சுன்னு தெரியலங்க. ஒவ்வொரு வாட்டும் இந்த கோப்ரோ குடும்பம் நடத்திட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கோப்ரோ தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரே ஒரு இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. போயிட்டு பார்ப்போம். நல்லா இருந்தால் போவோம். அப்படியே பேக் அடிச்சு பார்ப்போம். எனக்கு என்ன தோணும், இப்படியே பேக் அடிச்சு வீட்டுக்கு போகலாம் தோணுது. ஏன்னா சின்ன கலர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ விளாகும் இந்த இடத்த காட்டுறதுனாலே விளாக் ஒன்றா ஆக போகிறது கிடையாது. பேக் அடிச்சு வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேங்க. நேரம் இல்லை, பேக் அடிச்சு விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா எனக்கு விளாக் பண்ணுற மைண்டே போச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோவில் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னால கொஞ்சம் லைட்டாக மன சங்கட்ட புஷ்காக்கலாகி விட்டது. அதனால தான். ஓகேங்க, வீட்டுக்கே போகலாம்.
ஏன்னா ஒன்றுமே இல்லை, அங்கே எடுத்த வீடியோ எதுவுமே இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதும் நல்ல கண்டென்ட்லாம் போச்சு. இதுக்கப்புறம் டம்மியாக இருக்கிற கண்டென்ட்லாம் போட்டு என்ன பண்ணுறது? வீட்டுக்கே போவோம், கோயம்புத்தூர் நான் போட்டு விற்காம பார்த்துக்கலாம், விடுங்க. எல்டிஎஃப் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா கோயம்புத்தூர் கிலோமீட்டர் இருக்கோங்க. ஸோ கோயம்புத்தூரே போய் எல்லா இடம் மனசில் அந்தல வலிக்குதுங்க பசங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட காலையில் இருந்துங்க, காலையில் கிட்டத்தட்ட ஒரு கிளிப்புன்றது ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் இருக்கிறது ஒரு கிளிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5 vlog ஒரு மணி நேரம் கிளிப்புன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் கிளிப் எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் கேட்டு பார்ப்போம். சோழடம் ஸ்டோன் குரங்குமுடி எப்படி போகிறது இல்லைங்களே. கோயம்புத்தூர் இப்போ தான் போகணும்னு நினைக்கிறேன். போவோம், பார்த்துக்கலாம். மேலோட வண்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிடுச்சுங்க. கோபுரம் போச்சா இல்லை மைக் அடாப்டர் போச்சான்னு தெரியல. நம்ம மலையில் விட்டு காட்டின காட்டுக்கு போயிடுச்சு. நீ போய்ட்டு இதுக்கு ஒரு 5 ரூபா செலவு இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் ஏன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னா ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வால்பாறை ஃபுல்லாகவே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஐடியா. இன்னொரு பிரச்சனை போச்சா, நம்ம வீடியோ ஃபுல்லாகவே டெலீட்டுங்க. கிட்டத்தட்ட எந்த வீடியோ மெயினாக போட்டோம்லாம் வியூஸ் போகுமோ அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுக்கிறதே வேஸ்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே மனதை தளர விட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். என்னடா அப்படியே நினச்சேன். நான் காலையில் இருந்தாலும் விளாக ஜாலி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாமே போச்சு. முதல்ல போய்ட்டு ஒரு பென்ட்ரைவ் வாங்கணும். அப்படி எல்லாம் ஒரு காசு போனால் கூட போயிட்டு போயிட்டு ஒரு 6000 7000 கொடுத்து ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கணும். இதான் இப்போ மண்டையில் ஓடிட்டே இருக்குது. இன்னும் ஒரு அடுத்த ஊட்டி மட்டும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காசு ஏற்றணுங்க. காசு ஏற்றிட்டு ட்ரிப்பு போகலனா கூட பரவாயில்ல, ஒரு கடைசிக்கு ஒரு 256 GB மெமரி கார்டாச்சும் வாங்கணும். அப்போ தான் கட்டுப்படி ஆகும். ஸோ ஊட்டிலாம் நம்ம சேனலாக குப்பை மாதிரி ஜாஸ்தியாக ஒரு வீடியோ இருக்குன்னா ஊட்டி விலாக் தான். அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு. ஏற்காடு போய்ட்டு வரலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஏற்காடுலாம் கொல்லில்ஸ் அந்த மாதிரி போவோங்க. ஸோ நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. பட் கையில் பணம் இல்லை. பார்த்துக்கலாங்க, விடுங்க. டெய்லி வீடியோ கொடுக்கணும் நானும் ஆசை தாங்க போடுறேன். பணம் வேணுமே அதுக்கு. இன்ன வரைக்கும்லாம் மழை வந்துட்டு இருந்துச்சு. மழை வந்த வீடியோலாம் அழகாக இருந்துச்சு. இப்போலாம் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தலனார் வியூ பாயிண்ட் போனதா அதுலேருந்து அந்த வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். கள்ள காய்ச்சல் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் போனேன், அதுலேருந்து தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஃபோனில் vlog எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேங்க. என்னங்க பண்ண முடியும், வெயிட் பண்ணுங்க. ஸோ பொள்ளாச்சி நேரம் ஒரு மாதிரி மைண்டில் நிறைய ஓடிட்டே இருக்குது. உண்மையாக எனக்கு vlog எடுக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் முறையாக இருக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா மென்டாலிட்டி புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு கரெக்டாக. ஸோ எப்படி சொல்கிறேன்னா, உண்மையாக காலைல 6 மணிக்கு வீடியோ சம்திங் vlog ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இப்போ வரைக்கும் vlog அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனேன். பட் அந்த எந்த வீடியோவுமே உண்மையாங்க கிட்டத்தட்ட சுத்தமாக எந்த வீடியோவுமே இல்லை. நம்ம கிட்டத்தட்ட பொள்ளாச்சிலேருந்து வந்த இடம் அதில் எதுவுமே வீடியோவிலே கவர் ஆகலை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாஸ் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதெல்லாம் vlogல எதே ஆகலை. ஸோ இருந்தாலும் பேசுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மள கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சின்ன இடத்த உங்களுக்கு வீடியோவில் எடுத்த ரெயின்போ அதெல்லாம் வானவில்லாம் பார்த்தேன். அதெல்லாம் கிளிப்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, அதுக்கப்புறம் வந்துருக்கும்போது இங்கே பாஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, நம்ம கூகுளில் க்ரோமில் போய்ட்டு TN பாஸ்ன்னு டைப் பண்ணுங்க, வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே கேட்கும். அதுக்கு இந்தியாவுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொடைக்கானலா, ஊட்டியா, வால்பாறை அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் தமிழில் தான் போட்டிருக்கும். உங்கள் பேர், எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க, எங்கே இருக்க போகிறீங்க, எப்போ வெளியே போகிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும். அந்த மாதிரிலாம் பேசிக்காக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டப்புனு கையில் பாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கையில் அவங்க கிட்ட காட்டினீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் உள்ளே போய்க்கலாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறதா போய்க்கலாம். அப்புறம் அங்கே இருக்கிறதுல நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு ஜாலியாக கிளம்பிக்கலாங்க. இதுதான் பிளான். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா வைங்களேன், செமையாக பட்ஜெட் தாங்க ப்ராப்ளமே. ஸோ என்ன ஆகி போச்சுன்னா, கேமரா அது இதுன்னு பிளா நிறைய இஷ்யூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. யோசிப்போங்க, பார்த்துக்கலாம், விடுங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பூவெல்லாம் பாருங்க, வரும்போது எல்லா இடமும் ரசிச்சுட்டு வந்தேன். இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சுங்க வரும்போதெல்லாம். இப்போலாம் பாருங்கள், வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மதியம் 1 மணி நாள் அடிக்கிற 4 மணின்ற போது கொஞ்சம் கரெக்டாக மறுபடியும் மிஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் நம்ம கீழே இறங்கும்போது ரொம்ப ரிஸ்க் ஆகிரும், வேண்டாத வேலை. அதனால தான் இப்போவே நம்ம போயிட்டுருக்கிறேன். சுவிட்ச் ஆனில் இருக்கா? இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது. அது புலம்பிகிட்டே இருந்து என்னங்க பண்ண முடியும்? ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது நம்ம அதே புலம்பிட்டு இருக்கணும் வைங்களேன். புலம்புறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மூவ் ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான்.
பட் அது அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே தான், ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம். மிஸ்டேக் தாங்க, மிஸ்டேக் இது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. மெமரி கார்டை இத்தனையுமே ப்ராப்ளம். லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா கரெக்டாக நான் பண்ணியிருப்பேன். லேப்டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்குன்னா மழை வேறு அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு, லேப்டாப் என்ன ஆகி போச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி லேப்டாப் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக ஊட்டிக்கு போவாங்க. நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஊட்டி போயே ஆகணும். ஏன்னா சுத்தமாக வெள்ளிக்கிழமைன்றல சனிக்கிழமை ஊட்டி போயே ஆகணுங்க. ஏன்னா வீடியோ கண்டென்ட்டில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி போய் வீட்டில் உட்காந்த உடனே இன்றைக்கி போய் வீட்டில் உட்காந்துட்டு டப்புன்னு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக உட்காந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. வீடியோ எடிட்டாக பண்ணி ஆரம்பிச்சுட்டு காலையிலேருந்து நைட்டாக இருக்க கழிச்சா 5 எபிசோடு ஃபுல்லாக எடிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அந்த வீடியோ அப்லோட் போட்டு விட்டு அதுக்கப்புறம் எது ஒன்று பண்ணுவோம். அப்படிலாம் நாளைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தானா அவனை கூப்பிட்டு வீடியோ அப்லோட் போட்டு விட வேண்டியதான். அது ஒரு மாதிரியாக இருக்குங்க, மண்டையில் ஓடிட்டே இருக்குது, என்னடா அது அப்படின்னு இருக்குது. Yeah.